அன்பானவர்களே, மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 29, 30, 31 வார்த்தையில நம்ம பார்க்கும்போது பேதுரு தம்முடைய வீட்டுக்குள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு போவதை நம்ம பார்க்கிறோம். அவனுடைய வீட்டுக்குள் இயேசு போகும்போது தன்னுடைய மாமியார் ஜுரமாய் கிடந்தார். ஆனால் வசனம் சொல்கிறது, உடனே அவர்கள் அவனை குறித்து அவரிடத்தில் சொன்னார்கள், அவர் கிட்ட போய் அவள் கைக்கு பிடித்து அவளை தூக்கிவிட்டார் என்று சொல்லி. பாருங்க அன்பானவர்களே, இயேசுவை தன்னுடைய வீட்டுக்குள் அழைத்த பேதுரு தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே ஒரு அற்புதத்தை காண்கிறார். இன்றைக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வீட்டுக்குள் இயேசு இருக்கிறார் என்று சொல்லி ஒரு உறுதி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நிச்சயமாகவே உலகத்திற்கு அற்புதம் செய்கிற இயேசுவானவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஆனால் அடுத்த வசனத்தில் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், சாயங்காலத்தில் அநேகம் பிணியாளிகள் இயேசுனுடைய அருகாமையிலே வந்தவர்கள் சுகமானார். பிசாசு பிடித்த அநேகம் நபர்கள் இயேசு கிறிஸ்துவினால் விடுதலை பெற்றார்கள். அந்த பட்டணம் முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவினால் விடுவிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். எந்த இடத்திலே? பேதுருவுடைய வீட்டுக்குள்ளே. பாருங்க அன்பானவர்களே, எவ்வளவு நல்ல கர்த்தர். ஒருவன் தன்னுடைய வீட்டுக்குள் தன்னை அழைக்கும் போது அந்த வீட்டுக்காக மட்டுமல்ல, அந்த வீட்டையே மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக பயன்படுத்துகிற கர்த்தர். அப்படி என்றால் இன்றைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வீட்டுக்குள் அழைத்தீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய வீட்டுக்குள் கர்த்தராக இருந்தார் என்று சொன்னால், உங்களுடைய வீட்டுக்குள் மட்டுமல்ல அற்புதம், உங்களுடைய வீட்டையே ஒரு அற்புதமாக மாற்ற அவரால் முடியும். உங்களுடைய வீடு அநேகம் நபர்களுக்கு விடுதலை கொடுக்கிற இடமாக மாற்ற இயேசுவினால் முடியும். ஆதலால் என்றைக்கும் கர்த்தரோடு இருக்கிற உறவிலே உங்களுடைய வீடு கர்த்தருடைய ஆலயமாக, கர்த்தர் ஆளுகை செய்கிற இடமாக மாறட்டும். அநேகம் அற்புதங்கள் உங்களுடைய வீட்டுக்குள், உங்களுடைய வீடு முகாந்திரமாக நடப்பதாக. God bless you. Stay blessed. Stay in Christ.